மருளெலாமளி தவிர்த்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்கமணியை தெருளெலாம் தவிர்த்து பொருளெலாம் கொடுத்து நிறைவித்த தீபத்தினை கண்டு கொண்டேனே. சித்திவளாக திருமாளிகையிலே வழிபட்டு வணங்கி இறையருளை மரணமிலா பெருவாழ்வை பெற்றார்களோ அந்த தீபத்தையே புறத்தே எடுத்து வைத்து இந்த உலக மக்களும் இந்த தீபத்தின் முன்பாக ஞானசரியை 28 பாசுரங்களை படித்து அனுபவித்து வாருங்கள். மரணமிலா பெருவாழ்வுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் என்ற கருத்திற்கு இந்த அருள் உண்மையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அமுதம் அனைவருக்கும் சுரக்கும். ஆனால் அந்த சிற்சபையிலே அமுதம் சுரக்கின்ற அருட்செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை என்னால் மட்டும்தான் பெற முடியும் என்பது உலக மக்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவராலும் அதை அடைய முடியும் என்பதற்காகத்தான் நான் இந்த நீண்ட நெடிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆக அருவத்தோடு இருக்கின்ற இறைவனை அடைய முடியும் என்பதற்காக இந்த உருவத்தோடு வள்ளல் பெருமானாராக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றேன். நீர் வீரரோ யான் உமக்கு நேய உறவளனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேலேற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீபெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்களடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உண்ணியவாருற்றிடுவீர் விரைந்தே. ஓர் உறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உண்ணியவாருற்றிடுவீர் விரைந்தே. இந்த பாடலினுடைய கருத்து, அக இனத்தார் புற இனத்தார் என்று உங்களை பேதப்படுத்தி பார்க்காது, நீர் வேறோ நான் வேறோ, அக இனத்தாராக இருந்தாலும் புற இனத்தாராக இருந்தாலும் நமக்கு உள்ளே உள்நாக்கிலே மேல் பாகம் மஞ்சள் நிறமாகவும் உள் பாகம் வெண்மை நிறமாகவும் இருக்கின்றது. இவை அனைவருக்கும் பொதுவானது. இந்த பொதுவான உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதன் மூலம் நான் இந்த மக்களுக்கு இந்த அருட்கருத்துக்களை சொல்லி வருகின்றேன். இதற்கு முன்பாக நீங்கள் எல்லாம் சமய சன்மார்க்கத்திலே உங்களுக்கு தெரிந்த அனுபவ உண்மைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவை முழுமையான மரணமிலா பெருவாழ்விற்கு எடுத்து செல்லாது. மரணமிலா பெருவாழ்வுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் என்ற கருத்திற்கு இந்த அருள் உண்மையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேறு அல்ல, நீங்கள் வேறு அல்ல, எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய அமுதம் சுரக்கக்கூடிய மரணமிலா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய அமுதம் சுரக்கக்கூடியது அந்த சிற்சபையிலே இருந்து அமுதம் அனைவருக்கும் சுரக்கும். ஆனால் அந்த சிற்சபையிலே அமுதம் சுரக்கின்ற அருட்செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களுக்கு கடும் சொற்களை சொல்லாது நீண்ட சொற்களாக நான் கூறியிருப்பேனே ஒழிய உங்களை கொடுமைப்படுத்துகின்ற எந்த சொற்களையும் நான் உங்களுக்கு கூறவில்லை என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். சார்புறவே அருள் அமுதம் தந்து எனை மேல் ஏற்றி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நான் சுத்த சன்மார்க்கத்தில் சார்ந்து இருந்தேன். அதனால் எனக்கு அமுதத்தை கொடுத்து என்னை மேல்நிலைக்கு இறைவனோடு கடவுள் மயமறிந்து அம்மயமாதல் என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அருள் நிலைக்கு
என்னை கொண்டு வந்து சேர்த்தார். அப்படி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளை என்னால் மட்டும்தான் பெற முடியும் என்பது உலக மக்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவராலும் அதை அடைய முடியும் என்பதற்காகத்தான் நான் இந்த நீண்ட நெடிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆக நாம் அனைவரும் ஒரே நிலையில் இருக்கின்றதற்காகத்தான் இறைவன் இந்த நேரத்திலே அருள் தருணமாக இங்கே இருக்கின்றார். இந்த உலகத்து மக்களெல்லாம் நீங்கள் உண்ணியவாறு நினைக்கின்றவாறு இறை அருளை பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த பாடலிலே நீங்கள் ஜீவகாருண்ய பணியை செய்வதன் மூலமாக, சத்துவிச்சார பணியை கேட்பதன் மூலமாக உங்களால் பெற முடியும் என்ற பேருண்மையை பிரகடனப்படுத்துகின்றார். அற்புதம். நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இங்கே பேசும்போது சொல்லும்போது சரி, அந்த உள்நாக்கினுடைய இதில் ஒரு கலர் சொன்னீங்க. ஆமாம். அப்போ உடனே எனக்கு துல்லியமாக கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சன்மார்க்க கொடியினுடைய கலர். ஆஹா, உண்மை உண்மை. அதனால்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உருவ வடிவத்திலே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அதைத்தான் அவர் என்ன சொல்றார்? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் இனி நமக்கு கதி, இந்த தீபத்தினை கடவுள் என கொள்வீர் என்று வள்ளல் பெருமானாரினுடைய மாணாக்கர் காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்கள் ராமலிங்க சுவாமிகளின் சரித்திர கீர்த்தனைகள் என்ற பிரபந்த திரட்டிலே கூறியிருக்கின்றார். கடை விரித்தேன், கடைசி வரைக்கு அருவத்தோடு இருக்கின்ற இறைவனை அடைய முடியும் என்பதற்காக இந்த உருவத்தோடு வள்ளல் பெருமானாராக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றேன். கடை என்றால் கடைசி வரைக்கும், விவரித்து விரித்து என்றால் விவரித்து விவரித்து, ஆன்மா, மனம், உலகம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், உலகியல், சமயங்கள், மதங்கள், சன்மார்க்கங்கள், சமரச சன்மார்க்கம், இப்படி எல்லாம் விவரித்து விவரித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. கொள்வாரில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. கட்டி கொண்டேன், எதை கட்டிக்கிட்டாரு? கொடியை கட்டி கொண்டு பேருபதேசம் செய்கின்றார். அருமைங்க. கொடியை கட்டி கொண்டு பேருபதேசம் செய்கின்றார். அதற்கு பிறகு பேருபதேசத்திற்கு பிறகுதான் இந்த ஞானசரியை பாடலாக 28 பாசுரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கொடியை கட்டிக்கொண்டோம் இனி நமக்கு கதி, இந்த தீபத்தினை எந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் சித்திவளாக திருமாளிகையிலே வழிபட்டு வணங்கி இறையருளை மரணமிலா பெருவாழ்வை பெற்றார்களோ அந்த தீபத்தையே புறத்தே எடுத்து வைத்து இந்த உலக மக்களும் இந்த தீபத்தின் முன்பாக ஞானசரியை 28 பாசுரங்களை படித்து அனுபவித்து வாருங்கள். இறை அருள் சித்தி உங்களுக்கும் இது சித்திக்கும் என்பதற்காகத்தான் அந்த சித்திவளாக திருமாளிகையிலே புறத்தே இருக்கின்ற சத்திய ஞான தீபத்தை நமக்கு அருளி இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் சொன்னபடி அந்த கொடி என்பதன் விளக்கமே தனக்குள் எந்த மஞ்சள் நிறமும், தனக்குள் எந்த வெண்ணிறமும், தனக்குள் எந்த அமுதம் சுரக்கின்றதோ இவை எல்லா ஆன்மாக்களிலும் சுரக்கும் என்ற பேருண்மை பிரகடனம்தான் இந்த பாடல். அருமை அருமைங்க. இந்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுல சொல்லுங்க, ரொம்ப பெருமை அடைய வேண்டிய விஷயம் என்னன்னீங்கன்னா, சொல்லுங்க, ஐயா சொன்ன தீபமும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தீபமும் ஒன்றே. அதாவது சில விஷயங்கள் இறையோட இணைந்தே வந்துருங்க. இறைவனே கொடுப்போம். இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வள்ளலார் வழியில் ஐயா பயணிக்கிற ஆரம்பித்த காலகட்டத்திலேயே இந்த பெயர் வந்து விளங்கியிருக்கு. அந்த தீபம்ங்கும் போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு உள் மெய் சிலிர்க்கிறது. அதனால இந்த தீபம் தீபம் என்பதே நமக்குள்ள. அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டும் கூட பாடியிருக்காருங்க ஐயா. அருளெலாம் அளித்த அம்பலத்தமுதை அருட்பெரும் ஜோதியை அரசை மருளெலாம் தவிர்த்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்கமணியை மருளெலாம் அளித்த தவிர்த்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்கமணியை தெருளெலாம் தவிர்த்து பொருளெலாம் கொடுத்து நிறைவித்த தீபத்தினை கண்டு கொண்டேனே என்று வள்ளல் பெருமானார் அவர்களே இந்த தீபத்தினை கண்டு கொண்டேனே என்றும் கூட வள்ளல் பெருமானார் அவர்களால் எழுதியிருக்கக்கூடிய அருட்பா.
சொல்லுங்க. ஸோ நல்ல ஒரு, அதாவது இந்த தீபம் அறக்கட்டளை, அந்த தீபத்தை பேரை வைத்த அந்த மகன் வந்து நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ்வதற்காக இறைவனே அவருக்கு கொடுத்த அருட்பெயர் தான் இந்த தீபம் அறக்கட்டளை. அருட்பெருஞ்சோதிங்க.